ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதி மாதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு அட்சயலக்கண பத்ததி முறையிலான ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தின் நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நான் போடும் வீடியோக்களுக்கு உங்களுடைய லைக், கமெண்ட், ஷேர்ஸை கொடுங்க. அதே போல் ஏஎல்பி முறையில் நான் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஜாதகமானது ஒரு 47 வயதை கடந்த ஒரு ஆண் ஜாதகம். அவருக்கு அந்த காலகட்டங்களில் ஒரு கிட்னி ஆப்ரேஷன் நடக்குது. அது ஏன் நடந்தது அப்படின்றத வந்து நம்ம ஏஎல்பி முறையில் எப்படி எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு பண்ணலாம் அப்படின்றது பார்க்கணும். இவருடைய பிறப்பின் ராசி மிதுன ராசி, கடக லக்னம். அப்போ இவர் 47 வயதை கடந்த நிலையில் இவருக்கு போயிட்டு இருந்த அச்சய லக்னம் அப்படின்றது வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னம் அப்படின்றது அதிபதி குரு பகவான். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு 5ஆம் வீடாகிய மேஷத்தில் இருக்கார். அந்த காலகட்டங்களில் அவருக்கு போயிட்டு இருந்த நட்சத்திரம் பாதம் அப்படின்னா மூலம் 1 அதிபதி கேது பகவான், அவரும் 5ஆம் வீடாகிய மேஷத்தில் தான் இருக்கார். அப்போ நமக்கு ஏஎல்பி முறையில் வந்து நம்ம பார்க்குறப்ப இவருக்கு ஜனனகால லக்னம் கடக லக்னம். அந்த கடகத்திலேருந்து ஒரு 6 வீடுகள் தள்ளி இப்போ வந்து நம்ம 6ஆவது வீடாக வந்து தனுசு வீடு அந்த அச்சய லக்னம் போய்ட்டுருக்கு. இப்போ 6 அப்படின்றது ஒரு நோய், ஒரு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடிய இடமா இருக்கும். இப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு கிட்னி சம்மந்தப்பட்ட நிகழ்வு நடந்து, கிட்னி அப்படின்றதுக்கு வந்து நம்ம 8ஆம் பாவம் பார்க்கணும். தனுசு வீட்டுக்கு 8ஆம் வீடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கடக வீடு. இப்போ கடகத்தின் அதிபதி சந்திர பகவான், அவர் வந்து 7ஆம் வீடாகிய மிதுனத்திலிருந்து அட்சய லக்னமாகிய தனுசை பார்க்குறாரு. இப்போ கடக வீடு அப்படின்றப்போ வந்து அது நீர் ராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவருக்கு சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதை நம்ம ஏன் பிரச்சனை அப்படின்றது பார்க்குறப்ப, இப்போ லக்னாதிபதி நட்சத்திராதிபதி தனுசு வீட்டில் போகிறவங்க வந்து கரெக்டாக 5ஆம் வீட்டில் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அது எப்படி இருக்காங்க அப்படின்னா 8ஆம் வீட்டுக்கு அது 10ன்ற அமைப்பில் வந்து ஒரு அழுத்தத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதனால் வந்து நம்ம இவ்வளோ துல்லியமாக இந்த காலகட்டங்களில் அவருக்கு ஏன் கிட்னி ஆப்ரேஷன் வந்ததுன்னு நம்ம ஏஎல்பி முறையில் எளிமையாக நம்ம பார்த்துடலாம். இதை நம்ம தவிர்க்க முடியுமானா கண்டிப்பாக தவிர்க்க முடியாது இந்த காலகட்டங்களில். அப்போ இவருக்கு இது பரிகாரம் அப்படின்ற மாதிரி முன்னாமே பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா, இப்போ ஏஎல்பி இவர் படிச்சிருக்காரு, இல்லை ஏஎல்பி ஜோதிடரை முன்னமே ஒரு தொடர்பு ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்க்க போயிருந்தாருன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்குங்க, நீங்கள் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அட்சய லக்னம் ஒரு கடினமான காலத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அதுலேருந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த நிலைமையை வந்து நம்ம வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ மருத்துவ செலவில் நம்ம வந்து பண்ணாமல் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்னா இந்த கடினமான காலம் இதில் ஒரு மருத்துவ செலவை வந்து அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் நமக்கு கொடுத்துரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை முன்கூட்டியே பிளான் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏஎல்பி வந்து ரொம்ப நமக்கு எளிமையாக துல்லியமாகவும் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கொடுத்துரும். இதே போல் உங்களுடைய ஜாதகங்களையும் உங்களுக்கு பலன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை அட்சய லக்ன பத்ததி தந்தை மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிட்டு, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை, வாய்ப்புகள், சூழ்நிலை அமையட்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.